மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. 2024 ஜெயிலுக்கு போனா அதுல இருந்து தான் என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. சும்மா ஜோஸ்ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்க மேல அலிகேஷன் வைக்கிறதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. லாஸ்ட் 3 டேஸா என்ன அவ்வளோ மிரட்டிட்டு இருக்காரு. எந்தெந்த பொண்ணுங்க கூட அப்பர்ல இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். நீங்க வெட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி நான் என் பிள்ளையோட தனியா வாழ்றேன். இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இன்னைக்கும் லேட் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ண. எந்த ஆப்ல? பட்டுக்கோட்டையில கடந்த மாசம் ராஜா அப்படிங்கிறவர் தன்னோட மனைவி திருமணம் மீறிய உறவுல இருக்கிறதா சொல்லி வீடியோ ஒண்ணு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. அதை தொடர்ந்து மனைவி அக்ஷயாவை தாக்கி 4 வயசு மகனோட தப்பிச்சு போன ராஜாவை போலீசார் கைது பண்ணாங்க. அக்ஷயாவும் கணவர் ராஜா சொல்றது உண்மை இல்லைன்னு முகத்துல காயங்களோட பேசி அவர் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ராஜா மறுபடியும் மனைவி கூட சேர்ந்து வாழணும், அவங்க எனக்கு போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை உண்மை இல்லைன்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. ராஜாவோட இந்த வீடியோக்கு இப்ப பதிலடி கொடுக்கிற விதமா அக்ஷயாவும் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு மட்டுமா ராஜா, நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க? நைட்டு எங்கேயாவது போயிடுவாரு, திருட போயிடுவாரு. ராஜா, நான் உங்களை பத்தி எந்த உண்மையுமே சோசியல் மீடியால சொல்லல, தெரியுங்களா? இவ்வளோ நடந்தும் நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக் கூட நான் வெளில சொல்லாம இருக்கேன் பாத்தீங்களா? 2024 நீங்க ஒரு 10 ஒயின் ஷாப்புக்கு மேல உடைச்சு திருடி அதுல 4 கேஸ் தான் வாங்கினீங்க. அவ்வளோ பக்காவா நீங்க பிளான் போட்டு திருடுறாள். எத்தனை பொண்ணுங்க வீட்டுல செயின் ஸ்னாப்சிங் பண்ண போயிட்டு எத்தனை பேரை அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க, எத்தனை பொண்ணுங்களை காயப்படுத்திருக்கீங்க. நம்ம ஊர் பக்கத்துலயே 3 இன்சிடென்ட் எனக்கு தெரியும். இதுக்கு மேல இந்த லைஃப்ல நமக்கு நிம்மதி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போனேன். நீங்க என்ன ட்ரிகர் பண்ணி என் வாயிலிருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறீங்க. நீங்க அஃபர்ல இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நியூடு போட்டோ, எப்படி சொல்றது, பிரைவேட் பார்ட்லாம் நியூடா போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புனீங்களே, என்கிட்ட மாட்டினீங்களே. நம்ம இடையாத்தி பாலத்துல ராமநாதன் ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் தான் பஞ்சாயத்து பண்ணி நம்மளை சேர்த்து வச்சாங்க, தெரியுங்களா ராஜா? அந்த பொண்ணு இப்ப புள்ள குட்டின்னு வாழுது. அந்த பொண்ணோட புருஷன் போன் பண்ணி என்கிட்ட கேட்கல, உங்க போனுக்கு போன் பண்ணி கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், இது என்னோட நம்பரு, நான் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நான் தான் அந்த பொண்ணை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி உங்க நீங்க அஃபர்ல இருந்தீங்களா, அந்த பொண்ணை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டேன். இப்போ அது உங்களுக்கு அடுத்தவன் பொண்டாட்டியா தெரியலீங்களா ராஜா? அந்த பொண்ணு மட்டுமா ராஜா, நீங்க அடுத்தவன் பொண்டாட்டி எத்தனை பேர் கூட அஃபேர்ல இருந்திருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வரைக்கும் உங்களை பத்தி எந்த உண்மையும் நான் சொல்லாம இருக்கிறதுனால மட்டும்தானே நீங்க இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். லாஸ்ட் 3 டேஸா என்ன அவ்வளோ மிரட்டிட்டு இருக்காரு. மக்களே, எனக்கும் ராஜாக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை எந்த விதத்திலையும் இவர் தொந்தரவு பண்ணக்கூடாது, என்ன அப்படின்னு லாஸ்ட் 3 டேஸா என்ன அவ்வளோ மிரட்டிட்டு இருக்காரு. எந்தெந்த பொண்ணுங்க கூட அப்பர்ல இருந்தாங்களோ அத்தனை பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். அதாவது எப்படின்னா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பொண்ணுங்க பேரையும் சொல்லுவேன். ராஜாவால இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நான் என் பிள்ளையோட தனியா வாழ்றேன். இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. இதுக்கு மேலேயும் என்ன டார்ச்சர் பண்ணா, அவர் யார் யார் வீட்டுல திருடினாருன்னு என்ன கொடுமைப்படுத்தின கேஸ் ஒரு நாளும், அவர் திருடின கேஸ் ஒரு நாளும் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். வணக்கம் மக்களே, இவன் பெயர் தர்மராஜன், இடையாத்தி வெள்ளாளர் தெருவை சேர்ந்தவன். இவனுடைய வேலை என்னன்னா, தனியாக இருக்கக்கூடிய வீடுகளின் பின்புறம் கழிவறை அமைக்கப்பட்டிருக்க வீடுகளில் குறிவைத்து அந்த வீட்டில் உள்ள பெண்கள் மற்றும் வயதானவர்களை அடித்து இரவு நேரங்களில் நகைகள் பறிப்பது, கோயில் உண்டியல்களை உடைப்பது, ஒயின் ஷாப்களை உடைப்பது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வர்றான். ஸோ அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, தனியாக இருக்க பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நாள் திருட போயிருப்பீங்க? எத்தனை நாள் பணம் அனுப்பாமல் திருப்பூரில் போய் ஒரு 6 மாதத்துக்கிட்ட பணம் அனுப்பாமல் உட்காந்துருந்தீங்களே, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் யார் சொல்லுவா சொல்லுங்க? 2024 ஜெயிலுக்கு போனால் அதுலேருந்து தான் என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. சும்மா ஜோஸ்ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்க மேல அலிகேஷன் வைக்கிறதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. எல்லாரோட ப்ரூஃபையும் நான் எல்லாரோட நேமையில் தூடுவேன். ராஜா, நீங்க என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒன்றும் செலவு பண்ணது கிடையாது. என்னோட 10 பவுன் நகையும் இங்க பாருங்க, கழுத்துல தாலி கூட இல்லை. என்னோட தாலி முதற்கொண்டு அடகுல இருக்கு ராஜா. நீங்க ஜெயில வெளில 40 நாள் கையெழுத்து போட்டீங்க. ஸோ அந்த கையெழுத்து போற டைம்ல சோறு கூட வழி இல்லைன்னு தாலியை முதற்கொண்டு அடகு வச்சேன். கொள்ளக்காட்டுல தான் அடகுல இருக்கு, இன்னும் திருப்பல. நம்ம உண்மையா உங்ககிட்ட படுத்த பாவத்துக்கு அந்த பொண்ணுங்களோட பேரும் வெளில வரும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஜெயிலுக்கு போனப்போ உங்களை ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட நான் செலவு பண்ணி வெளியில எடுத்திருக்கேன். என்னோட 10 பவுன் நகையும் அடகு வச்சிருக்கோம், வறுமையின் காரணமா அடகு வச்சிருக்கோம்.
அந்த அந்த 1 கிராம் கூட நீங்க திருப்பி தரல, அதை வித்திருக்கேன். இது எல்லாத்தையுமே என் பொண்டாட்டி தான் எனக்கு சம்பாரிச்சு போட்டு பாத்துக்கிட்டா. அதனாலதான் என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படி பாத்துக்கிட்ட பொண்டாட்டியவே நான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். அதனால அவன் என்னை வெறுத்துட்டான்னு சொல்லுங்க. என்னைய வந்து அடிச்சு காலை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க. ரவுடியை கூட்டு போய் காவலுக்கு நிக்க வச்சுட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சு அடிச்சாங்க, தஞ்சாவூர் மருங்குளம் கிட்ட. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து ராஜா கூட தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா. அடுத்த நாள் வந்து சம்மந்தமே இல்லாம மொட்டை அடிச்சாங்க. எனக்கு என்னை மொட்டை அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு வார்த்தையால சொல்லிட்டேன். ஆனா என்னை ரொம்ப ரோட்ல போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. டேய், இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்ல? कैब ऑटो बाइक ना रेड टैक्सी दा, कैब ऑटो बाइक ना रेड टैक्सी दा. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.